சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல ரோகிணி இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட ஆதரவை தேடிக்கிட்டு போறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கேம் விளையாடுறாங்க. அது தெரியாம ரோகிணி இருந்துட்டு சிந்தாமணி சொல்ற எல்லாத்துக்கும் சரின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நீ மறுபடியும் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்ல, அதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதுபடி நடந்தீங்கன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கை உன் கையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கின அந்த முத்துவும் மீனாவும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. அதனால உன்னை திட்டம் போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு, அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி இருந்துட்டு என்னை பிடிக்காது இவங்களுக்கு, அதனால் என்னை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக போலீஸ் இருந்துட்டு நேராக முத்துவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு எதுக்காக இப்போ என் பையனை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் யாருக்குமே மனசாட்சியே இல்லையா, எதுக்காக உங்கள் வீட்டு மூத்த மருமக ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொன்ன உடனே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் தான் நாங்கள் சொன்னோம், மற்றபடி யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்தலை அப்படின்ற மாதிரியெல்லாம் முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் அவங்கள ரொம்பவே தவறாக பேசியிருக்க, தவறாக நடந்திருக்க, அதனால் உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிட்டுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.